ஹாய் ஹலோ வணக்கம். என்னுடைய பேர் ஐஸ்வர்யா ரெங்கன். இந்த வீடியோவில் நீங்கள் கேட்ட ஒரு முக்கியமான கேள்விக்கான விடை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது ஃப்ரண்ட் எண்ட், பேக் எண்ட் அண்ட் ஃபுல் ஸ்டாக், இது மூணுத்தில் எது ரொம்ப டிமாண்டில் இருக்குது, ஒரு கம்பெனி பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து ஒரு ஆர்கனைசேஷன் எந்த ஒரு ரோலை பெட்டராக ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு அனாலிசிஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இஃப் யூ ஆர் வாட்சிங் மீ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம், என்னுடைய பேர் ஐஸ்வர்யா ரெங்கன். இது போன்ற பல முக்கியமான தலைப்புகளை நாம் பேசிக்கொண்டே வருகிறோம். ஸோ டேக் அ மொமெண்ட் டு சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல், hit on the bell button, and without any further delay let's get into the video. இந்த மூணு ரோல் பார்க்கும்பொழுது எல்லாருமே ஒரு பிகினரா ஃப்ரெஷராக எந்த ரோல் நான் படிக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ டு கெட் ஸ்டார்டட், நீங்கள் எந்த ஒரு பேக்ரவுண்டில் வேணால் இருக்கலாம். உங்களுக்கு டெக்னிக்கலாக நான் டெக்னிக்கல் பேக்ரவுண்ட் இல்லைனாலும், ஒரு இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் இல்லைனாலும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒரு ஐடி சம்மந்தப்பட்ட கோர்ஸ் நீங்கள் படிக்கவே இல்லைனா கூட ஃபுல் ஸ்டாக்கோ, பேக் எண்டோ, ஃப்ரண்ட் எண்டோ, இது மூணுமே நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இதுதான் நீங்கள் கேட்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இப்போது விதின் தீஸ் த்ரீ ஒரு கம்பெனி பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து எது ரொம்ப அதிகமான டிமாண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆய்வின் படி எந்த ரோல்ஸ் ஹைலி இன் டிமாண்ட் அப்படின்னு ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அதில் ஹையஸ்ட் டிமாண்ட் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர், செகண்ட் ஹையஸ்ட் டிமாண்ட் இருக்கக்கூடியது பேக் எண்ட் டெவலப்பர், அண்ட் தேர்ட் ஹையஸ்ட் டிமாண்ட் டேட்டா சயின்ஸ். இந்த மூணு தான் ஹைலி இன் டிமாண்ட் இந்த ஆர்டரில் அப்படின்னு அவங்க செஞ்ச ஒரு ஆய்வின் படி சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் நான் என்ன படிக்கணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா, அவுட் ஆஃப் தீஸ் த்ரீ நீங்கள் எதை வேணால் படிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மூணுமே ஒரு கிரேட் ஆப்ஷன்ஸ் அப்படின்றது ஃபஸ்ட்டு வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். செகண்ட், இதில் ஹைலி இன் டிமாண்ட் அப்படின்னா ஆப்வியஸ்லி ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் தான். ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஒரு கம்பெனி பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னால் என்ன பண்ணுவாங்க, நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ பார்த்துருக்கோம். அந்த வீடியோலாம் நான் லிங்க் பண்ணுறேன். அகைன் நான் ரிப்பீட் பண்ணணும்னு நான் ஆசைப்படல. ஸோ ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரால் போத் ஃப்ரண்ட் எண்ட் ஃபங்க்ஷனாலிட்டி அண்ட் பேக் எண்ட் அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டி அண்ட் கான்செப்ட்ஸ் ஃபுல்லாக தெரியும் அப்படின்றதுனால டெஃபினட்டாக ஒரு கம்பெனி பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஒரு 5 பேர் ரிசோர்ஸ் இருக்காங்க அப்படின்னா, அந்த 5 ரிசோர்ஸில் 2 ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர்ஸ், 2 பேக் எண்ட் டெவலப்பர்ஸ், ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் இருக்காங்க அப்படின்னா, அந்த ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் கண்டிப்பாக 2 பேருடைய வேலையை செய்யக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும். ஒரு பேக் எண்ட் டெவலப்பருடைய வேலையும் செய்யலாம், ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பருடைய ரோல்ஸ்க்கும் சப்போர்ட் பண்ணலாம். ஸோ ஒரு ஹையரிங் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கும்பொழுது நீங்கள் ஒரு ஃபுல் ஸ்டாக் ரோல், ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு ஃப்ரண்ட் எண்ட் ரோலாக இருந்தாலும் சரி, ஒரு பேக் எண்ட் ரோலாக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா கூட, நீங்கள் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக உங்களுடைய ப்ரொஃபைல் இருந்துச்சு அப்படின்னா அது ஹைலி அட்வான்ஸ். இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஹைலி இன் டிமாண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இவங்களுடைய ஆவரேஜ் சேலரி பார்த்தீங்கன்னா 7 LPA அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நான் கிளாஸ் டோர் அப்படின்ற ஒரு வெப்சைட்டில் பார்த்தேன். பட் இந்த நம்பர்ஸும் பார்த்தீங்கன்னா வேரி ஆகும். எதை வச்சு வேரி ஆகும் அப்படின்னா, உங்களுடைய ஸ்கில் செட் வச்சு. இப்போ நீங்கள் எந்த ஸ்டாக் உங்களுக்கு தெரியும், என்ன டேட்டா பேஸ் தெரியும், எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றத வச்சு, உங்களுடைய நாலேஜ் அந்த ஸ்கில்ஸில் எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்ற பல கொஷின்ஸ் எல்லாம் வச்சு உங்களுடைய ஆவரேஜ் சேலரி அப்படின்றது வேறுபடும். ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னா இவ்வளோ டிமாண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எங்கே தான் இவங்க வேலை பார்ப்பாங்க அப்படின்னு நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால், ஒரு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் என்னென்ன ரோல்ஸில், ஒரு என்னென்ன டைப்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸில், என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸில் இவங்க கான்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படின்னு நமக்கு தெரியும் பொழுது, ஓகே நான் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணலாம், இந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி ஒரு சினாரியோ என்னுடைய ரெஸ்யூமில் ஆட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இவங்க IoT ப்ராஜெக்ட்ஸில் இருக்கலாம், இல்லை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஓ மெஷின் லேர்னிங் ப்ராஜெக்ட், டெஃபினட்டாக பிளாக் செயின் ரிலேட்டடான, அப்புறம் AR VR, இல்லை ஒரு ஃபுல் வெப் பேஸ்டு அப்ளிகேஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் நான் சொன்ன எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அப்படின்றவங்க இருக்கலாம். ஸோ எந்த இண்டஸ்ட்ரியிலையுமே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அப்படின்ற ஒரு ரிக்குவயர்மெண்ட் இருக்கும். இண்டஸ்ட்ரி அப்படின்னு நான் சொல்லும் பொழுது ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, இல்லை ஒரு ஏர்க்ராஃப்ட் இண்டஸ்ட்ரி, ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரின்னு இருக்கும்ல, ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி, ஃபார்மா இண்டஸ்ட்ரி, ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலையுமே ஐடி சார்ந்த துறையில் இந்த மாதிரி ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அப்படின்ற ஒரு ரிக்குவயர்மெண்ட் இருக்கும். ஸோ நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எதை வேணால் சூஸ் பண்ணலாம், ஃப்ரண்ட் எண்ட் ஆர் பேக் எண்ட். இது ரெண்டுத்துக்குமே தனித்தனியான ஸ்பெசிஃபிக் ரோட் மேப்பும் போட்டிருக்கேன். வித் ஃபுல் ரிசோர்ஸஸ், எவ்வளோ மாதம் ஆகும், நீங்கள் எப்படி ஆன்லைனில் நீங்களே தனியாக படிக்கலாம் அப்படின்ற ரெண்டுத்துக்கும் ரோட் மேப் போட்டிருக்கேன். அதையும் நான் லிங்க் பண்ணுறேன். நான் சப்போஸ் லிங்க் பண்ண மறந்துட்டேன் அப்படின்னா, என்னுடைய பிளேலிஸ்ட்டில் கரியர் ரோட் மேப் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுத்துக்கான வீடியோஸ் இருக்கும். ஸோ ஃப்ரெஷராக நீங்கள் இது ரெண்டுத்தில் ஸ்டார்ட் பண்ணுறது தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன்.
இப்போ ஒரு ஃபியூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இப்போ நான் என்னோட கரியர் ட்ரான்சிஷன் வேணும், அடுத்து என்னுடைய ரெஸ்யூமை வந்து இன்னும் பெட்டராக ஆக்கணும், ஒரு என்னுடைய பொசிஷன் இந்த ஆர்கனைசேஷனையும் ஸ்ட்ராங்காக ஆக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ஃப்ரண்ட் எண்ட் டு பேக் எண்ட் எந்த ரோலில் இருந்தாலும் அடுத்து ஃபுல் ஸ்டாக் அப்படின்றது ஒரு அமேசிங்கான ட்ரான்சிஷனாக அமையும். ஸோ உங்களுடைய கரியர் ட்ரான்சிஷனுக்கு, உங்களுடைய சேலரி இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு, உங்களுடைய பொசிஷன் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு, உங்கள் ஸ்கில் செட் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு, உங்களுடைய பொசிஷன் இந்த டீமை இம்ப்ரூவ் பண்ண எந்த ஒரு ட்ரான்சிஷனாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அப்படின்ற ஒரு ரோலை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் பற்றி நான் சொல்லியிருக்கேன், அவங்களோட டிமாண்ட் என்னன்னு சொன்னேன். ஸோ இப்போ எங்கே படிக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை Odinschool. ஸோ அவங்களுடைய ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருடைய பூட் கேம்ப் பற்றி நான் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். இவங்க ஆஃபர் பண்ணக்கூடிய 6 month ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் பூட் கேம்ப் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி அலைன்டு சிலபஸோட ஒரு கம்பெனி பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து என்ன எதிர்பார்ப்பாங்க, என்ன ஸ்கில் செட் தேவை அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட உருவாக்கப்பட்ட ஒரு கோர்ஸ். ஸோ இது 6 மாதம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவையான எல்லா ஸ்கில் செட்டும் என்னுடைய கம்ப்ளீட் ரோட் மேப்பில் நம்ம என்னெல்லாம் சொல்லியிருக்கோமோ அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் அவங்க வந்து ஃபுல் 6 months பீரியடில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. ஆன்லைன் கிளாஸஸ் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது அப்படின்றதுனால உங்களுக்கான ஃப்ளெக்சிபிலிட்டி இன் டேக்கிங் அப் தி கிளாஸஸ் அப்படின்றது இன்னும் அதிகமாக இருக்குது. உங்களுடைய டைம் பொறுத்து நீங்கள் கண்டிப்பாக நிறைய பேர் வந்து ட்ரான்சிஷன் செய்யணும் அப்படின்னு நினைக்கும்பொழுது மேபி வேறு கம்பெனியில் ஒர்க் பண்ணலாம், ஒரு வேறு ஆக்குபேஷன் இருக்கலாம். அங்கே வந்து நம்ம 24 hours வந்து நம்ம ஸ்கூல் ஆர் காலேஜ் படிப்பது போல் காலையில் அவைலபிளாக இருக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ உங்களுடைய ஃப்ளெக்சிபிலிட்டி பொறுத்து இந்த ஆன்லைன் ப்ரோக்ராமை நீங்கள் சூஸ் பண்ணலாம். அண்ட் கண்டிப்பாக இந்த கோர்ஸ் முடியும் தருணத்தில் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்டுக்கான ஃபெசிலிட்டிஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் எப்படி இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னு ஃபுல் கைட்லைன்ஸ் இருக்குது வித் 360 degrees பிளேஸ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. அண்ட் இவங்களோட சக்ஸஸ் ஸ்டோரிஸ் பார்த்தாலே எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக தான் இருக்குது. உங்களுடைய கரியருக்கு இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் பூட் கேம்ப் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இருக்காதா, உங்களுக்கு பர்சனலைஸ்டாக இது கரெக்டான டெசிஷனாக இருக்குமா அப்படின்றத தெரிந்து கொள்ள அவங்களுடைய வெப்சைட்டை நான் கீழே லிங்க் பண்ணுறேன். அதில் இருக்கக்கூடிய சக்ஸஸ் ஸ்டோரிஸை மறக்காமல் நீங்கள் பாருங்கள். பிகாஸ் ஒவ்வொரு ஸ்டோரியும் நம்மளை போல் பல நபர்கள் எப்படி அவங்களுடைய பர்சனல் லைஃப்பில் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, ஒரு ட்ரான்சிஷனுக்கு ஈஸியாக இருந்திருக்கு அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன், ஒரு ரியாலிட்டி செக் மாதிரி நமக்கு இருக்கும். ஸோ உங்களுக்கு அது ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றது நமக்கு அங்கே இல்லை. எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா, அவங்க வந்து 10 day ரீஃபண்ட் பாலிசி ப்ரொவைட் பண்ணுறாங்க அண்ட் இஎம்ஐ ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இவங்க வந்து ஆல்மோஸ்ட் 30,000 rupeesக்கு வந்து ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இவங்களுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், இவங்களுடைய டீட்டெயில்ஸ், இவங்களுடைய கோர்ஸ் சிலபஸ், உங்களுடைய பர்சனலைஸ்ட் கரியருக்கு இது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற எல்லா அண்டர்ஸ்டாண்டிங்கும் பெறுவதற்கு மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய லிங்க்ல அவங்க வெப்சைட்டை பாருங்கள். வெப்சைட்டில் உங்களுக்கு பிடித்திருக்கு அப்படின்னா மறக்காமல் ரெஜிஸ்டர் செய்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த ரோல் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்குமா, யார் செல்லலாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா எய்தர் நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கலாம் ஆர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நீங்கள் வந்து மிட் கரியரில் இருக்கீங்க, ட்ரான்சிஷன் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நபராக இருந்தாலும் இது ஹைலி ரெக்கமெண்டட் கோர்ஸாக நான் சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் இது போன்ற அடுத்து என்ன தலைப்பில் வீடியோ வேணும் அப்படின்றதும் கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. Until I meet you all in another brand new video, take care, stay safe, bye bye and happy reading மக்களே.